டெஸ்லா வந்து நெக்ஸான் அவுட் பண்ணிடுமா? மார்க்கெட் அப்படி நம்புது. என்ன பொறுத்த வரைக்கும் பிரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ப்ராடக்ட் அக்செப்டபிலிட்டிக்கு மிக முக்கியமான ஒண்ணு. இப்ப நான் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்க விரும்பலாம், எனக்கு அதை வாங்கக்கூடிய சக்தி இருக்கணும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்லாங்கிறது ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட், ரைட்? டெஸ்லா வந்தா ஒரு மிடில் கிளாஸ்க்கு விற்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படியே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான கன்க்ளூஷன் இல்ல, அவ்வளவு எளிதி நடக்கக்கூடியதும் இல்லை. சரி, ஒரு சின்ன கம்பேரிசன். இப்போ எல்லாரும் ஐபோன் வாங்குறாங்களா? இல்ல இல்ல. இது காரணம் என்ன? இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் ஐபோன் எக்கானமி மாடல் கூட புது மாடல்ல 60,000 ரூபாய், ரைட்? வேற நமக்கு 20-25,000 ரொம்ப நல்ல போன்ஸ் கிடைக்குது இன்னைக்கு. சோ எதுக்கு நம்ம அந்த போனை வாங்கணுங்கிறதான் இந்தியன் திங்கிங். ஏன்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட்ல கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் அதை விட சீப்பர் ப்ராடக்ட்ல கிடைச்சதுன்னா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதுக்கு தயாரா இருப்போம். அந்த வகையில பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நெக்ஸானோ BE6 கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் போதுமானதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமா டெஸ்லாவை போய் வாங்க மாட்டாங்க. டெஸ்லாவை தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ஸை வாங்க மாட்டாங்க. இது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் செக்மெண்ட்ஸ்ங்கிறதா என்னுடைய கருத்து. பட் டெஸ்லா என்ன ட்ரை பண்ண போறாங்க? 35-40 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து யார் விலை பார்க்காம ஒரு 20 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ஜம்ப் பண்ணுவாங்களோ அவங்கள கவர நினைப்பாங்க. பட் அந்த மாதிரியான இந்தியர்கள் குறைவான எண்ணிக்கை உள்ளவர்கள் அப்படின்றதும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். சோ நியூஸை பார்த்து உடனே ரியாக்ட் பண்றது ஸ்டாக் மார்க்கெட்ல காமன். நீங்களும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணமான்னு கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. டெஸ்லா நெக்ஸான் மார்க்கெட்டை பிடிக்க போறது இல்லை, அதுக்கு பிடிக்க போற மார்க்கெட்டே வேற.